பாடசாலை கிட்டத்தட்ட வவுனியாவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் குடிநீர் ஏற்கனவே தட்டுப்பாடு மற்ற பூமி வறட்சியானது. கூடிய அளவு மழை வீழ்ச்சி குறைந்த இடத்தால சில காலங்களில் குடிநீருக்கு பெருந்தட்டுப்பாடு. மாணவர்கள் கற்றலில் பல காலம் இடர்பட்ட குடிநீர் சுத்தமான குடிநீரில் வகுப்பறையில் செயல்பாடும் கூட அவர் சோர்வுகள் ஏற்பட்டது. எங்களுக்கு பேர்ந்து இந்த குடிநீர் திட்டத்தின் ஊடாக ஆர்ஓ பிளான்டின் ஊடாக எங்களுக்கு நன்னீர் பிளான்ட் அமைக்கப்பட்டு இந்த குடிநீர் மாணவர் பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்களுக்கு இந்த குடிநீரை அருந்தியன் பின்னர் அதாவது குடிநீரை போதிய அளவு நாங்கள் கொடுக்கக்கூடிய இருந்தது. எனவே அந்த குடிநீரை தொடர்ச்சியாக அவர்கள் வழங்கினாங்கிற கற்றல் செயல்பாடு இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் மாணவர்கள் புத்து ஆக்கமாக செயல்படக்கூடிய இருந்தது. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இருந்தது. நீர் சம்பந்தமான நோய்கள் அவர்களுக்கு ஏற்படவில்லை. மக்கள் அதிகமாக வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்றார்கள். அதனை மையமாக கொண்டு இப்பாடசாலைக்கு சுத்தமான குடிநீர் பெறுவதனால் இங்கு மக்களும் பாடசாலை மாணவர்களும் மிகுந்த பலனை அனுபவிக்கின்றனர். அதேவேளை எமது பாடசாலையின் சிறார்களின் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காக எமது பாடசாலையிலே சுத்தமான குடிநீர் வழங்கல் திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக எமது மாணவர்களுக்கு தூய்மையான நீரை வழங்குவதன் ஊடாக எமது பாடசாலையில் உள்ள மாணவர்களும் எமது பாடசாலையை சுற்றியுள்ள மக்களும் தூய்மையான நீரை பெறுவதனால் எமக்கும் எமது பாடசாலை மாணவர்களுக்கும் இத்திட்டமானது மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. நாங்கள் அதிகமாக வெளியிலேருந்து தான் தண்ணியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தற்போது நாங்கள் பாடசாலையிலேருந்தே தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த நிதி மூலமாக பாடசாலையில் இருக்கிற இந்த தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான உதவியாக காணப்படுது. மாணவர்களுக்கான தண்ணீர் சுத்தமாக கிடைக்கப்படுறதுனால எங்களுக்கு மாணவர்களோட சுகாதார சம்பந்தமான எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு பெற்றோராகிய எங்களுக்கும் இதனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது. தற்பொழுது பாடசாலையில் ஒரு விசேடமான ஒரு முகாமைத்துவத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். பாடசாலையில் மாணவர்கள் நேரடியாக நீர் வழங்கல் தொகுதியில் நீரை பெற்று குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிபரால் வழங்கப்படலை. காரணம் அந்த சுத்தமான குடிநீரை மாணவர்கள் விரயம் செய்வதை அவதானித்ததன் ஊடாக ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் தனித்தனியான மேனுவல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதனை நாங்கள் அதுக்குரிய உத்தியோகத்தர்கள் அந்த நீரை ஃபில் பண்ணுவாங்க. அதன் பிற்பாடு மாணவர்கள் கிளாஸ் ரூம்லேயே அந்த தண்ணீரை பெற்று குடிப்பாங்க. அதில் தண்ணீர் எதுவுமே விரயமாகாது. உண்மையிலே இந்த பிரதேசத்தில் அவ்வாறான முகாமைத்துவம் மிகவும் அவசியமானதுண்டு. ஏனைய மாணவர்களும் அதேவே ஏனைய ஆசிரியர்களும் இவ்வாறான முகாமைத்துவத்தின் ஊடாக தொடர்ந்தேர்ச்சியாக மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்றால் எங்கள் இந்த பிளான்ட்டை நாங்கள் பராமரிப்பு செலவு ஏற்பட்டது. எனவே அதுக்கு யோசித்த போது அரசாங்க அதிகாரியோட கதைத்து கிராம மக்களை அழைத்து இந்த குடிநீரை நான் கொண்டு செல்வோம் என்றால் இதுக்கு ஒரு செலவு இருக்குது. இந்த செலவை ஈடு செய்வதற்காக கிராமத்தில் உள்ள மக்களுக்கு குடிநீரை நாங்கள் குறைந்த விலையில் ஆரோக்கியமான நீர் சிறப்பான நீர் இந்த நீருக்குரிய சான்றிதழையும் பெற்று குறைந்த செலவில் நாங்கள் இந்த நீரை விற்பனை செய்வதன் மூலம் சிறு தொகை கிடைக்கின்ற வருமானமாக அதனை கொண்டு
இந்த குடிநீர் பிளான்ட்டை கொண்டு தொடர்ச்சியாக இயங்க செய்வதற்கு இந்த நிதி எங்களுக்கு பேருதவியாக இருக்குது. இனி வரும் காலங்களிலும் இந்த குடிநீர் திட்டத்தை தொடர்ந்து மாணவருக்கு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற இதுக்குரிய வருமானம் எங்கள் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த குடிநீர் பிளான்ட்டை நாங்களாகவே தொடர்ச்சியாக பராமரிக்கக்கூடிய அதோடைய செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கு. அசுத்தமான நீரை குடிப்பதனால் எங்களுக்கு நோய்கள் ஏற்படும். சுத்தமான நீரை குடிப்பதனால் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சுத்தமான குடிநீர் இருப்பதால் பாடசாலைக்கு வருவது விருப்பம்.